அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 038 வந்த ரிசல்ட்டு திருப்பி வந்துட்டுருக்கு. அதில் நம்ம நேற்று எடுத்த கணிப்பு 038. சொல்லப்போனால் நம்ம டேரெக்டாகவே ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோங்கிறது தான் இது மூலியமாக நான் சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியே அப்படியே பேரலல் நம்பராக இந்த இடத்துல 1 3 9 அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். 1க்கு 0, 3க்கு 3, 8 9 அப்படிங்கிறது, அதாவது 139 038 032 828. நம்ம ஆல் போர்டில் நேற்று 3 அல்லது 8 தான் கொடுத்துருந்தோம். அது அப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசியில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நேற்று நம்ம கணிப்புப்படி ஒரு முழுமையான வெற்றியை நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, இனிமேல் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே தக்க வச்சுக்க போகிறோம். தினசரி ஒரு நல்ல ஒரு வெற்றியை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தான் நான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன். சரி, இன்றைக்கி உரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, போர்டில் திரும்பி வந்த ரிசல்ட்டே வருது, ஒரு நம்பர் அந்த பேட்டர்ன்லேருந்து 2 நாளாக இறங்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தெளிவாக. சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய கணக்குப்படி நம்ம 2017 சார்ட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2017 சார்ட்டில் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படிங்கும்போது 28 038 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். 038 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி 28 இதே மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2017 28ஆம் தேதி இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 28ல் இங்கே 538 இருக்குது. 538 அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5க்கு 5 0க்கு, அதாவது 5க்கு 5னா 0க்கு 0, 3க்கு 1, 8க்கு 3, 013 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கணிப்பாக வருது. ஆனால் இது அப்படியே வருமானதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம எடுக்கிற கணிப்பு எப்படி இருக்குது, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 038 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நான் வந்து பவரில் எடுக்கிறோம். அதாவது 0க்கு வந்து 8 பவர், 0க்கு வந்து 9 பவர், 0க்கு வந்து 1 பவர். 0ங்கிற ஒரு எண்ணுக்கு 8 9 1 இந்த 3 தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? 0க்கு வந்து 8 9 1 அப்படிங்கிற ஒரு எண்ணு நம்ம எடுக்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த 3 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு 3, அப்புறம் இந்த 3க்கு 6, அப்புறம் இந்த 3க்கு 9. ஒரு போர்டுக்கு 3 எண் நம்ம பழைய பேட்டர்னில் இப்படி தான் எடுத்துருந்தோம். சிங்கிள் டிஜிட் செட்டு வச்சாலுமே எப்படி இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவில் நம்மளுக்கு மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3க்கு 3, 3க்கு 6, 3க்கு 9. ஓகே. அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8. இந்த 8 அப்படிங்கிற எண்ணுக்கு 8க்கு 8 தான் இன்றைக்கி கண்டினியூட்டியில் வருது. 8க்கு 8 தான் நம்மளுக்கு ஃபுல்லாகவே இந்த இதில் நம்மளுக்கு வருது திரும்ப. அதனால் திரும்ப 0க்கு வந்து 8, 0க்கு வந்து 9, 0க்கு வந்து 1. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 எண்ணு, அதில் 8 9 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 6 9, 3க்கு வந்து 6, 3க்கு வந்து 3, 3க்கு வந்து 9 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புக்கு கிடைக்கிது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8க்கு 8 தான் கிடைக்கிது. இருந்தாலும் இந்த 8க்கு வந்து 2 பவர். 8க்கு வந்து காமனாகவே பார்த்திங்கன்னா 8க்கு வந்து 2 அப்படிங்கிறது பவரில் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம். அதனால் 2 அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பாக்ஸ்லாம் கிடையாது, டேரெக்ட் தான். நம்ம இதில் என்றைக்குமே பாக்ஸ் இந்த மேலே வேணாம். அதாவது இப்படி வேணால் பண்ணலாம். நேற்று நம்ம எடுத்த பேட்டர்னில் மாறிடுச்சு. இப்போ இப்படி வேணால் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா இங்கே 838 இருக்குது, 8 3 8 இருக்குது. இது டேரெக்டாக இருக்கா? அதே மாதிரி 8 3 8ன்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு டேரெக்டாக இருக்குது. 968 அப்படிங்கிறதும் இருக்குது.
இதில் எல்லாம் நல்லா கவனிக்கணும். எல்லாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 38 இருக்குது, இங்கே 68 இருக்குது. ஸோ இந்த 2 பேரில் நம்ம அதிகப்படியாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது, மாற்றங்கள் எதுவும் கிடையாது. 830 நேரடியாக, 968 நேரடியாக. ஏன்னா இங்கேயும் 68 இருக்குது, இங்கேயும் 38 இருக்குது. அப்படிங்கிறது இந்த பேரில் எந்த வித மாற்றமே இல்லை. இதை அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம் நம்ம. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 192 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 68 இருக்குது, இங்கே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 92 இருக்குது. ஸோ நம்ம இந்த பேருக்கு தான் நம்ம வந்து ஒரு பேர் வேணும். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிசியில் இங்கே 98, இங்கே 62 அப்படியே கிராஸாக எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் ஒரு இதுவாக எடுத்துக்கிறோம். இந்த கிராஸில் இங்கே 98 இருக்குது, இந்த 98 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் அந்த இதில் தானே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆகுதுல்ல. நம்ம எடுக்கிற கணிப்பில் எங்கே சின்ன சின்ன இடத்துல மிஸ் ஆகுது, எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன கணிப்புகளில் நம்மளுக்கு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நான் இதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பேர்னா 38 ஒரு பேர், 68 ஒரு பேர், அது அப்படியே டேரெக்டாக இருக்குது, நம்ம மாற்றி எதுவுமே பண்ணிக்க வேணாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 98, 62. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் 92, 68 தான். ஆனாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல 98 ஒரு வேளை 198 இல்லை 962 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். அதனால தான் 192 அப்படிங்கிறத நம்ம வந்து இருக்கிற எண்ணில் 98, 62 ஒரு பிசி சப்போர்ட் எண்ணாக நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இது இன்றைக்கி போர்டில் இருக்கிற எண்கள். இது இல்லாமல் பிசியில் நம்மளுக்கு சப்போர்ட்டாக என்ன வரலாம், டபுள்ஸ் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நேற்று நம்ம 00 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 00 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஒரு கணிப்பாக இருக்குது. 3க்கு 6, 8க்கு 2 அப்படிங்கிறது 62 நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி போர்டில் பார்த்திங்கன்னா பிசி அப்படிங்கிறதுல 00 அப்படிங்கிறது ஒரு மட்டும் ஒரு எண்ணாக நம்ம பார்க்குறோம். ஏபியில் பார்த்திங்கன்னா ஏபியில் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்த எண்ணிலேருந்தே எடுக்கணும். 83, 96, 19. நேற்று தான் 03 வந்துருச்சு, 19 வருமா, அதாவது நிறைய யோசிச்சா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏபியில் 83, 96, 19, பிசியை பொறுத்த வரைக்கும் 00 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இதில் நம்ம எடுத்த எல்லா எண்ணிலையுமே நம்மளுக்கு காமனாக ஆல் போர்டில் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம நேற்று அப்படி தான் ஆல் போர்டில் 2 எண் டேரெக்டாகவே வந்துச்சு, 3D நம்மளுக்கு டேரெக்டாக வந்துச்சு. இந்த மாதிரி டெய்லியும் அப்படி தான் வரும். ஆல் போர்டும் எங்கேயுமே நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகாத மாதிரி தான் நம்ம வந்து கணிப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறது 9, 8 இவ்வளோ தான் நம்ம வந்து எடுக்கிற கணிப்பு. நம்ம ஏபிஎஸ்சிபிசி எடுக்கல, போர்டில் இது எல்லாமே பேட்டர்ன் நம்ம டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி பழைய பேட்டர்னுக்கு கொண்டு வந்துட்டோம். அது மூலியமாக தான் ஒரு நல்ல வெற்றியை நேற்று நம்ம சேனலில் கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் இதன் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். அதனால் அனைத்து நண்பர்களும் மறக்காமல் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. நேற்று வந்துடுச்சு அப்போ இன்றைக்கி வராது, இப்போ நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு தடவை அந்த பேட்டர்னை பிடிச்சிட்டோம்னா நம்ம தொடர்ச்சியாகவே நம்மளுக்கு பல இடத்துல நம்ம வெற்றிகளை வாங்கிடலாம் அப்படிங்கிறது இது மூலியமாக சொல்லிக்கிறேன். மறக்காமல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் அனைவரும் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அதே மாதிரி லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் இது இந்த சொல்லப்போனால் நம்மளுக்கு நேற்று ஆரம்பித்த அந்த திங்கக்கிழமை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ளே எத்தனை விதமான வெற்றிகளை நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவே போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் உங்களுடைய கணிப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 செட்டு நம்ம சேனலில் எடுக்கிற மாதிரி ஒரு 3 செட்டில் ஷார்ட்டாக ஏ போர்டுனா ஏ போர்டு, பி போர்டுனா பி போர்டு, சி போர்டுனா சி போர்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கணிப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக ஏ போர்டுனா 3 எண், பி போர்டில் 3 எண், சி போர்டில் 3 எண் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கமெண்ட்ஸில் போடுங்க, பார்க்கலாம் அது எப்படி கணிப்புகள் இருக்குன்னு. அதே மாதிரி மறக்காமல் அனைத்து நண்பர்களும் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 10-20 நாளாகவே எந்த நண்பர்களும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஜாயின் பண்ணது ஒரு சில நண்பர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்களா இருந்தாலும் தொடர்ச்சியாக ஆதரவு எனக்கு தேவைப்படுது. அது சேவிங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.